வியூஸ் வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். ரொம்பவே பரபரப்பாக போயிட்டுருக்க கண்மணி அன்புடன் சீரியலுக்கான அப்கமிங் எபிசோடில் நம்ம சிவகாமி அம்மாவோட அட்வைஸ் மூலிமா மனசு மாறி நம்ம கண்மணி கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போனாலும் பாட்டியும் அவங்க அப்பாவும் என்ன பண்ணுறாங்க, புதுசாக ஒரு மீட்டிங் இருக்குது, அதுக்கு கண்டிப்பாக போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்பு கூட்டிகிட்டு போகிறாங்க. அன்பு மேலே உள்ள கோவத்தில் என்னதான் சேலஞ்ச் பண்ணாலும் கண்டிப்பாக முன்னுக்கு வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே போராடிட்டு இருக்காங்க நம்ம கண்மணி. இந்த சமயத்தில் கஷ்டப்பட்டாவது எப்படியாவது மேலுக்கு வந்துடணும், எந்த அளவுக்கு அசிங்கமாக பேசுனாங்களோ அந்த அளவுக்கு அவங்க முகத்தில் கரிய பூசணும் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்காங்க. நல்லவங்களுக்கு எப்போவுமே நல்லது தான் நடக்கும்னு சொல்லுவாங்க. அந்த விஷயம் கண்மணி விஷயத்தில் நடந்திருக்குங்க. ஏன்னா இடியாப்பம் விற்க போன இடத்துல கம்பெனிக்கே பெரிய முதலாளியா இருக்கவரை இடியாப்பம் சாப்பிட வச்சு அதுக்கப்புறமா தன்னோட இடியாப்பத்தோட அருமையும் குவாலிட்டியும் புரிய வைக்கிறாங்க. இதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்த 3 பேருக்கும் காத்திருந்த அதிர்ச்சி என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடைசியில் அவங்க மெனுவில் இடியாப்பம் அதுக்கப்புறம் வடகறி ரெண்டுமே வேணான்னு சொல்லிட்டாங்க. எல்லா மெனுவையும் அவங்க கிட்ட கேட்கும்போது அப்போ இது ஒன்று மட்டும் வேணான்னு சொல்லும்போது கேள்வி கேட்பாங்களா மாட்டாங்களா? அதே மாதிரி வாங்குறவங்களுக்கும் பெஸ்ட்டான குவாலிட்டி எதுவோ அதை தான் தேர்ந்தெடுக்க முடியும். அதை தான் அவரும் கரெக்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ ஏங்க இடியாப்பமும் வடகரியும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அது நான் வேற ஒருத்தர்கிட்ட நான் சொல்லியிருக்கேன், தரம் தான் எனக்கு முக்கியம், அதை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி புகழ ஆரம்பிக்க கிட்டேயே நம்பர் கொடுத்து இவங்க தான் கண்மணி, இவங்களுக்கு கால் பண்ணி மீதி டீட்டெயிலை கேட்டுக்கோங்க, எனக்கு மீதி எல்லா மெனுவும் நீங்கள் எனக்கு கொடுத்துடுங்க, ஆனால் கண்மணி கிட்ட இருந்து மட்டும் இந்த வடகரியும் இடியாப்பமும் எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறது கேட்டு பயங்கரமாக அதிர்ச்சியாகி போகிறாரு அன்பு. இது பயங்கர ஒரு ட்விஸ்ட்டாக இருக்குல்லங்க. ஏன்னா யாருமே எதிர்பார்த்துருக்க முடியாத விஷயம் இல்லை. கண்மணி பயங்கரமாக சேலஞ்ச் பண்ணிட்டு போயிருக்காங்க. இவங்க இந்த அளவுக்கு பேசியிருக்காங்க இல்லையா, எப்படியாவது நம்ம முன்னுக்கு மேலே காட்டணும் அப்படின்ற ஒரே குறிக்கோளோட தான் இருக்காங்க நம்ம கண்மணி. இதுக்கிடையில் பாட்டி கிட்ட நைட் இப்படி சொன்னதும் பாட்டியும் அது எப்படிங்க சார் முடியும், எல்லா மெனுவையும் எங்ககிட்டேருந்து வாங்கிட்டு அது ஒன்றுத்தை மட்டும் அங்கேருந்து கலெக்ட் பண்ணால் எப்படிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குற தருணத்தில், இங்கே பாருங்கள், எனக்கு அந்த குவாலிட்டியோ டேஸ்ட்டோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ஸோ அதனால் அது ஒன்று மட்டும் தான் நான் ஆட் பண்ண சொல்கிறேன், மற்ற மெனு எதுவும் நான் சேஞ்ச் பண்ண சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ரொம்ப போல்டாக பேச, கண்டிப்பாக எல்லாத்தையுமே இங்கேருந்து வாங்கிட்டு அந்த ஒரு மெனுக்காக கண்மணியை காண்டாக்ட் பண்ணுமா அப்படின்ற கோவம் இவங்களுக்குள்ளே இருக்கும் இல்லையா. ஸோ அதனால் என்ன பண்ணுறாரு, எங்களுக்கு உங்களோட ஆர்டர் எதுவுமே தேவையில்ல சார் அப்படின்னு சொல்லிட்டு கேன்சல் பண்ண சொல்லிடுறாங்க அன்பு. இதை பார்த்த பாட்டியும் அவங்க அப்பாவுக்கும் ஒன்றுமே புரியல, என்ன இவன் ஏன் இதை மாதிரி பண்ணிகிட்ருக்கான், அன்பு எல்லாம் தெரிஞ்சு தான் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, கொஞ்ச நேரம் நீங்கள் அமைதியாக இருக்கீங்களா பாட்டி, நான் பேசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அன்பு பேச ஆரம்பிக்கிறாங்க. ஓ, நீங்கள் இந்த அளவுக்கு சொல்கிறீங்களா, ஓகே உங்கள் ஆர்டர் நானே வேண்டான்னு சொல்லிடுறேன் அப்படின்ற மாதிரி கோபமாக எழுந்து போக, அதுக்கப்புறம் கண்மணியை காண்டாக்ட் பண்ணி வர சொல்கிறாங்க ஆஃபீஸ்க்கு வந்ததுக்கு அப்புறமா, இங்கே பாருமா, அன்னைக்கு நீ கொடுத்த இடியாப்பம் வடகரிக்கு அல்டிமேட், இப்படி ஒரு டேஸ்ட்டாக நான் சாப்பிட்டதே கிடையாதுமா, அதனால் எங்களுக்கு நீ தாம்மா சப்ளை பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னங்க சார் உண்மையாகலுமா சொல்கிறீங்க, என்னால் இதை நம்பவே முடியல சார், என்ன நம்பி இவ்வளோ பெரிய ஆர்டர் கொடுத்துருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஏமா பொய் சொல்ல போகிறேன், ஏன்னா உன்னோட பொருள் அந்த அளவுக்கு தரமாக இருந்துச்சு, எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால தாம்மா உங்ககிட்ட இந்த ஆர்டரை சொல்கிறேன். ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னா, மெனு வேற ஒருத்தவங்க கிட்ட சொல்லியிருந்தேன், ஆனால் வடகரி இடியாப்பம் எனக்கு ரொம்ப பிடிச்சி போனதுனால இந்த ஆர்டர் கொடுக்கலான்னு இருந்தேம்மா, ஆனால் இன்னொருத்தவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, எல்லாத்தையுமே எங்ககிட்ட வாங்கிட்டு இது ஒன்று மட்டும் மற்றவங்க கிட்ட கேட்குறது நியாயமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் ஆர்டர்லேயும் கேன்சல் பண்ணிட்டாங்க, அதனால் இதில் ஏதாவது பண்ண முடியுமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, என்ன சார் இப்படி கேட்டுட்டீங்க, என்ன நம்பி இவ்வளோ பெரிய விஷயத்த கேட்கும்போது அது எப்படி சார் என்னால் முடியலன்னு சொல்லிட்டு சொல்ல முடியும், நீ நல்லா சமைப்பியாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நான் நல்லா சமைப்பேன் சார், அதுக்கேற்ற மாதிரி என்னால் பண்ண முடியும், அந்த தைரியம் இருக்குது சார், உங்களுக்கு எவ்வளோ ஆர்டர் முடிச்சு கொடுக்கணும்னு சொல்லுங்கள், எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியாம்மா, அப்போ உன்னால் எல்லாத்தையுமே எடுத்து செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இல்லை சார், நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் பண்ணுறது ஒன்றும் பெருசு இல்லை சார், நான் கண்டிப்பாக பண்ணிவிடுவேன், ஆனால் எனக்கு ஹெல்ப்புக்கு நிறைய பேரை கூப்பிட வேண்டியது இருக்குது, அதெல்லாம் இது பண்ணிவிட்டு நான் உங்ககிட்ட கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வடகரி இடியாப்பத்தை மட்டும் நல்லா கன்ஃபார்ம் லிஸ்ட்டில் வச்சுக்கோங்க சார், அது கண்டிப்பாக என்னால் பண்ணி கொடுக்க முடியும், டிஷ்ஷஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது நிறைய இருக்குல்ல சார், எல்லார்கிட்டையும் கேட்டு விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பக்கம் பயங்கர டென்ஷனோட வீட்டுக்கு வர, என்னாச்சு அன்பு அப்படின்னு சொல்லிட்டு சிவகாமி கேட்க, போனாலும் இந்த கண்மணியோட தொல்லை தாங்க முடியலையே அப்படின்ற மாதிரி பாட்டியும் அவங்க அப்பாவும் பேசிகிட்டு இருக்காங்க. என்னத்தை சொல்கிறீங்க, என்னாச்சு, கண்மணி என்ன பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சிவகாமி கேட்க, என்ன பண்ணல அவ, என்ன பண்ணி வச்சிருக்கா தெரியுமா அப்படின்ற மாதிரி நடந்த விஷயங்களை பற்றி சொல்லிட்டு இருக்காங்க.
என்னத்த அவளுக்கு வந்த ஆர்டரு அதுலேருந்து அவ என்ன பண்ணா அப்படின்ற மாதிரி கண்மணிக்கு சப்போர்ட்டிவா பேச, இவ்வளோ பெரிய லாஸ் நமக்கு வந்திருக்கு அதை பார்க்காம அவளுக்கு ஆர்டர் வந்ததை நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்கல்ல நீனு அப்படின்ற மாதிரி பாட்டி வந்து பேசிட்டு இருக்காங்க. நீங்க ஏன் அத்த அந்த ஆர்டரை வந்து கேன்சல் பண்ணீங்க? கண்மணி இடியாப்பம் வடகரி செஞ்சு கொடுத்தா மற்ற மெனுலாம் வந்து நீங்க தானே பண்ணுன்னு சொல்லியிருந்தீங்க. அதில் பண்ணி கொடுக்கறதுல உங்களுக்கு என்ன சிக்கல் அப்படின்ற மாதிரி வந்து கேள்வி கேட்க, என்னடி நீயே என்னை எதிர்த்து கேள்வி கேட்டுட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி வந்து ஒரு மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறமா அன்பும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக டென்ஷன் ஆயிடுறாரு. இதுக்கப்புறமா அன்புக்கு கண்மணி மேலே உள்ள கோபம் வந்து போகுமா? கண்மணியை புரிஞ்சுக்கிட்டு உண்மையாலுமே கண்மணி கிட்ட போய் மன்னிப்பு கேட்க ஆரம்பிக்கிறாங்களா? இதை புரிஞ்சுக்கிட்டு கண்மணியும் அன்புவை வந்து ஏற்றுக்கிறாங்களா? இதுக்கிடையில் கண்மணி கர்ப்பமாயிடுறாங்க. கர்ப்பமாக இருக்காங்கன்ற விஷயம் வந்து அன்புக்கு தெரிய வருமா? இல்லை இல்லாமலேயே மறைக்கிறாங்களா? இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாங்க. மறக்காமல் நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே வியூஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ்.